ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய உடல் எடையை எக்ஸசைஸ் பண்ணாமல் எந்த விதமான ஜிம்முக்கும் போகாமல் வீட்டிலேயே இருந்த நம்முடைய உடல் எடையை ரொம்ப ஈஸியாக எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அருமையான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். உடல் எடை அதிகரித்தாலே நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். என்னடா நமக்கு மட்டும் இவ்வளோ பெருசாக வயிறு இருக்கே அப்படின்னு. ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுங்க. உடல் எடை அதிகமாகும் போது கண்டிப்பாக நாம் அதை கவனத்தில் எடுத்துக்கணும். நாம் அதை அப்படியே விடும்போது நம்முடைய உடல் எடையும் அதிகமாகும். அதே சமயத்தில் வேறு சில நோய்களும் நமக்கு தொற்றிக்கொள்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த உடல் எடை குறைப்பு விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, பீட்ரூட் தான். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த பீட்ரூட். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த பீட்ரூட். இந்த பீட்ரூட்டோட தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துகிட்டு ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா இஞ்சி தான். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்தா போதும், நிறைய இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் நல்லா தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துக்கணுங்க. சப்போஸ் உங்களுக்கு புதினா இலையோட வாசம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் புதினா இலைகளை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது முதல்ல பீட்ரூட் அரைக்கும் போது அரை கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி 2 தடவை அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம அரைச்சதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது உடல் எடை குறைப்புக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நம்ம டெய்லி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. அதாவது வாரத்தில் 2 நாளோ அல்லது வாரத்தில் 1 நாள் எடுத்தால் கூட நமக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. இதில் நம்ம முக்கியமாக இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம். அது என்னென்னா எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் தான். எலுமிச்சப்பழ ஜூஸ் ரொம்ப அதிகமாகலாம் சேர்த்துக்கக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 எலுமிச்சப்பழ ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிருக்கிறேங்க. இப்போ ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நாம் இப்போ காலையில் எழுந்த உடனேயே டெய்லி டீ குடிக்கிறோம் அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை குடித்தாவே போதும். நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தி கெட்ட கழிவுகளை நீக்கி நமக்கு உடல் எடையை சீராக வைக்கிறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம முடிஞ்சால் டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வாரத்தில் 1 நாளோ அல்லது 2 நாளோ எடுத்தாவே போதுங்க. வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமே இதை குடிக்கலாம். நாம் இதில் புதினா சேர்த்துருக்கிறதால இதில் பச்சை வாசனை அடிக்குமோ அப்படிங்கிற பயமே தேவையில்லை. அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா தாங்க இருக்கும். கடைசியாக நம்ம எலுமிச்சப்பழம் சேர்க்கும்போது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம், ஆனால் நமக்கு சில டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது. அந்த வேளையில் நம்ம சூப்பராக இன்னொரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அதாவது நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிட்டோம், கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சாப்பாடு சாப்பிட்ருக்குறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் சீக்கிரமாக, அதாவது எளிதாக ஜீரணமாகிறதுக்கும், அதே சமயத்தில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் கரைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்காக எடுத்துக்கக்கூடியது என்னென்னா வெத்தலை தான். ஒரே ஒரு வெத்தலையே இதுக்கு போதும். இந்த வெத்தலையை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் தேன் எடுத்துக்கலாங்க. தேனை இந்த இலை மேலே ஊற்றிட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்தா சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சோம்பு தான். இந்த சோம்பில் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு கூட சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதே சமயத்தில் நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த சோம்பு. அதே சமயத்தில் நம்ம உடம்பையும் ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். இந்த சோம்பில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து போட்டாச்சு. அதே மாதிரி மிளகு சேர்த்துக்கணும். மிளகு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. 3லேருந்து 5 மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருப்பு திராட்சை சேர்த்துக்கணும். ஊற வச்ச கருப்பு திராட்சை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச கருப்பு திராட்சை இல்லை அப்படின்னா உடனடியாக நம்ம சேர்த்துப்போம். அந்த மாதிரி உடனடியாக கருப்பு திராட்சையை சேர்க்குறோம் அப்படின்னா தண்ணியில் 2 முறை கழுவிட்டு சேர்த்துக்கணும். அதுக்கு மேலே நிறைய கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க. அதனால் தண்ணியில் 1 முறை 2 முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இது சாப்பிட்றதால பல்லில் ஏதாவது கரை பிடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளால் வந்து இதை விரும்பி சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்ம டெய்லி மத்தியான வேளையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதிகமான பசி இருக்காது. பசி அதிகமாக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணும். அல்லது நம்ம இதை வாரத்தில் 2 நாள் கூட எடுத்துக்கலாம். அதாவது மத்தியான சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு உடல் எடை சீக்கிரமாக கம்மியாகும். அதே சமயத்தில் இன்னும் உடல் எடை அதிகரிக்காமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை சீக்கிரமாக ஜீரணம் பண்ணும். உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் சீக்கிரமாகவே கரைச்சிடும். இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா, ஒரு எலுமிச்சை பழம் தான். ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி மட்டும் கட் பண்ணி தோலோட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கெட்ட கொழுப்புகளை நீக்கிறதுக்கு எலுமிச்சை பழத்தோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப கசப்பாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக எலுமிச்சை பழத்தோலை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா கசப்பாகவே இருக்காது. இதில் கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்ததாக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இஞ்சியில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி இருக்கக்கூடிய தோலை சீவி எடுத்துகிட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக இந்த மாதிரி இஞ்சியும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சியும் கட் பண்ணி போட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடியது ஏலக்காய். ஒரே ஒரு ஏலக்காய் போதும். முன்னாடி காலத்துலேருந்தே ஏலக்காவை நம்முடைய உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏலக்காயை ஒரு ஜீரணக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி உடனடியாக அதை ஜீரணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஏலக்காய் ஒரு பெஸ்ட்டு மெடிசின் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது என்னென்னா ஜீரகம் தான். நம்ம உடம்பை சீராக வச்சுக்கிறதால தான் இதுக்கு ஜீரகம் அப்படிங்கிற பெயரே இருக்குது. ஜீரகத்தில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா பெருஞ்சீரகத்துலேயும் 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உடல் எடை அதிகரித்து வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பெரிய வயிறு, ரொம்ப பெரிய தொப்பை இருந்தால் கூட சட்டுன்னு இதை நம்ம யூஸ் பண்ணாவே போதும். 3 நாளில் நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிறத நாமளே பார்க்க முடியும். ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்களை இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷமாவது நாம் இதை நல்லா கொதிக்க விடணும். இதில் நாம் எலுமிச்சை பழத்தை தோலோடு சேர்த்துருக்குறோம். இதனால் நமக்கு கசக்குமோ அப்படிங்கிற பயமே தேவையில்லை. அந்த மாதிரி கசப்பு சுவை இதில் இருக்கவே இருக்காது. இது குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லி நம்ம காலையில் எழுந்த உடனே தினமும் நம்ம டீ காஃபி குடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னா அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு நல்லா சூடாக வதன்னு குடிக்கணும். இந்த மாதிரி குடித்தாவே பார்த்திங்கன்னா 3 நாள்லேருந்து ஒரே வாரத்தில் வயிறு தொப்பையெல்லாம் குறைஞ்சிருக்கிறத நாமளே உணர முடியும். இப்போ நாம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு டவுட்டு வரலாம், இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போது இதை குடிக்கலாமா, அல்லது நார்மல் பெண்கள் தான் இதை குடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு எந்த விதமான சூட்டையும் கிளப்பாது. அதே சமயத்தில் எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளையும் கொடுக்காது. எல்லாருமே இதை குடிக்கலாங்க. அதே சமயத்தில் நம்ம உடல் எடை கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுறவும் கூடாது. உடல் எடை நமக்கு கம்மியான கூட வாரத்தில் 2 நாளாவது நம்ம குடிச்சிட்டே வரணும். அந்த மாதிரி குடிச்சிட்டே வரும்போது தான் நமக்கு உடல் எடை சீராக அப்படியே மெயின்டைன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.